ரொம்ப கேவலமாக மட்டமாக இருக்குது. என் ஹஸ்பண்ட் மேலே கிட்டத்தட்ட நான் போட்டிருக்கிறதே 4 எஃப்ஐஆர் இருக்குது. அந்த காரில் வந்து நாங்கள் குடும்பமாக ட்ராவல் பண்ணுவோம். ஆனால் பொண்ணு வேணாங்க, பொருள் மட்டும் வச்சுக்கிறேங்க. என் பொருள் மட்டும் எப்படி நல்லா இருக்கா? 5 செக்ஷனில் ஹெவியாக அம்மாள் எஃப்ஐஆரும் போட்டாங்க. 25 நாள் ஆச்சு. அவங்க பிடிக்கவே கிடையாது அக்யூஸ்டு. சார் இந்த மாதிரி அக்யூஸ்ட் வந்து முன்னாடி தான் வரான், நீங்கள் அவனை வந்து பிடிங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டோம். அக்யூஸ்ட் வீட்டில் போய் நீங்கள் ஒரு போலீஸு, நீங்கள் போய் அக்யூஸ்ட் வீட்டில் போய் பெயில் ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டீங்க, சூப்பர் சார் அப்படின்னு நான் வந்துட்டு. கோர்ட்டில் போனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜட்ஜு வந்து ஓன் பெயிலில் விட்டுறாரு. போலீஸ் ஸ்டேஷனில் போராடுறேன், முடிஞ்ச அளவுக்கு கோர்ட்டு வரைக்கும் அவங்களை பல டைம் எடுத்து போகிறேன். அப்போ நாங்கள் ஏன் போராடணும்? அப்போ நாங்கள் செத்து போயிடணுமா? தூக்கம் இல்லாமல் எத்தனை ராத்திரி என்னோட தூக்கத்தை தொலைச்சி அவங்களுக்கு பால் கொடுத்து அவங்கள சீராட்டி, நான் தனியாலாம் நின்று தான் என் குழந்தைங்க 2 பேரும் உயிருக்கு உயிராக நான் வளர்த்துருக்கேன். நான் உயிருக்கு கொடுத்து வளர்த்து அவங்கள பாதி ஆம்பளைங்க ஆக்கிற வரைக்கும் வரல. ஆனால் அம்மாவோட வளர்ப்புன்றது வந்து அம்மாவால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அவன் வரான், பிக்னிக் வர மாதிரி வரான், அவன் தீப் வீட்டுக்கு கட்டப்பை தூக்கி நேராக போகிறான். நான் அப்போ சட்ட ரீதியாக நாங்கள் டைவர்ஸ் நோட்ஸ் கொடுத்துட்டுங்க, இனிமேல் கோர்ட்டு தான் எங்களுக்கு பாதுகாப்பு. நீங்கள் 50 லட்சமும் கொடுத்துட்டு, வாழ்க்கையை விட்டுட்டு, குழந்தைங்களும் விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு, அப்போ இது எல்லாமே மாறணும்னா என்ன தெரியுமா நடக்கணும்? இந்த சட்டம் ஒழுங்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு ரொம்ப கேவலமாக மட்டமாக இருக்குது. அதுக்கு நான் என்ன எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்ல வரேன். என் ஹஸ்பண்ட் மேலே கிட்டத்தட்ட நான் போட்டிருக்கிறதே 4 எஃப்ஐஆர் இருக்குது. நல்லா கேட்டுக்கோங்க. என் ஹஸ்பண்ட் வந்து எந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறவங்க, அவங்க ஃபேமிலி எந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்காங்கன்னு நான் சொல்ல வரேன். அதுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்ல வரேன், நீங்கள் சட்ட ஒழுங்கு பற்றி கேட்கறதுக்காக. ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறேங்க. அதாவது இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக கேட்டுதான், ஏன்னா அப்போ தான் ஜனங்களுக்கு புரியும், உங்களுக்குமே புரியும். பொண்ணு வேணாம், காருக்கு காசு கொடுப்பாங்க, பாதி காசு கொடுப்பாங்க. அந்த காரில் வந்து நாங்கள் குடும்பமாக ட்ராவல் பண்ணுவோம். ஆனால் பொண்ணு வேணாம், ஆனால் வீடு கட்டி கொடுப்பாங்க மாமனார் மாமியார். அந்த வீட்டில் வர வாடகை வச்சு தான் நானும் நல்லா இருப்பேன். எனக்கு என் பின்னாடி அந்த இன்னொருத்தர் ஒய்ஃபை நான் வச்சுருப்பேன் பார்த்தீங்களா, என்னோட கீப்பும் அதை வச்சு தான் நாங்கள் 2 பேரும் பொழப்பு நடத்துவோம். ஆனால் பொண்ணு வேணாம். பணம் வந்து 5 லட்சம் கடனாக கேட்போம். அந்த 5 லட்சம் நான் அக்கௌண்ட்டில் போட்டு வாங்கிப்பேன், கடனாக வாங்கிப்பேன். ஆனால் திருப்பி தர மாட்டேன். அந்த காசு மட்டும் வேணும், அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பேன். உங்கள் தம்பி அக்கௌண்ட்லேருந்து, பொண்ணோட தம்பி அக்கௌண்ட்லேருந்து, மச்சின அக்கௌண்ட்லேருந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பேன். ஆனால் பொண்ணு வேணாம். பொருளுங்களாம் அம்மா வாங்கி கொடுப்பாங்களே, இந்த பாத்திர பண்டெல்லாம் 50-60 வாங்கி வச்சதெல்லாம் நாங்கள் பேக் பண்ணி மேலே வச்சுருவோம். ஆனால் பொண்ணு வேணாங்க. மொத்தத்தில் பொண்ணு வேணாங்க, பொருள் மட்டும் வச்சுக்கிறேங்க. புரியுதா உங்களுக்கு? எப்படி ஒரு குரூப் சுற்றி நிற்குது. எங்கள் மாமனார் அந்த மாதிரி ஒரு தளபதி வேணாம், அவரோட சட்ட ஒழுங்கு எப்படின்னா, வேணும்ன்றீங்களா? நான் சொல்றது கேளுங்க, நான் ஃபேஸ் பண்றேன். என் குடும்பமே வந்து இப்படி இருக்காங்க. மொத்தமா பொண்ணு வேணாங்க, பொருள் மட்டும் வச்சுக்கிறேங்க. அப்ப இந்த மாதிரி பொழப்பு நடத்துறதுக்கு என்ன வேணான்றாங்கல்ல, அசிங்கம்னு சொல்றாங்கல்ல, நான் தப்பானன்னு சொல்றாங்கல்ல, என் பொருள் மட்டும் எப்படி நல்லா இருக்கா? அது அசிங்கம் இல்லையா? அது கலங்கம் இல்லையா? அது எப்படி லாஜிக்கா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு அக்யூஸ்டுங்க பிரச்சனை பண்றாங்க, பயங்கரமா அடிச்சிடுறாங்க. அடிச்சு ஒரு மாதிரி பயங்கர ஒரு எப்படி சொல்றதுன்னா, என் வேலை என்னால் பண்ண முடியாத அளவுக்கு பயங்கரமாக என்னை அடித்து காயப்படுத்திடுறாங்க. நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன். அடித்த உடனே இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் என்னை அடிக்கிறான். அடித்த உடனே நான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன். போலீஸ் ஸ்டேஷன் போன உடனே அங்கேருந்து ஜிஹெச்சுக்கு போய் அட்மிட் ஆக சொல்கிறாங்க. என்ன ஊத்தங்கரை ஜிஹெச்சில் போய் நான் அட்மிட் ஆகிறேன். அட்மிட் ஆன உடனே வந்து நான் வாங்க என்ன ஏன்னா நம்ம கூப்பிடுவோம்ல, போலீஸ் வந்து இது என்கொயரி பண்ணிவிட்டு நீங்கள் கண்ணில் பார்த்துட்டு நாங்கள் இது கொடுக்குறோம், கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், கம்ப்ளைண்ட் லெட்டர் கொடுக்குறோன்னு சொல்கிறோம். ஒரு நாள் அவங்க வேலை, 2வது நாள் தான் கம்ப்ளைண்ட் அவங்க இது பண்ணுறதுக்கே ரைட் பண்ணுறதுக்கே வர கான்ஸ்டபிள் அனுப்பிச்சுக்கிறாங்க. அவங்க வந்து என் அடியெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து சொல்கிறேன், இங்கே நீங்கள் உங்களால் முடியலைன்னா நான் எஸ்பிஓ சிப்டியை கூட நான் போய் கூட நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி நான் சொன்னோடனே என்னை பார்த்துட்டு அவங்க ஃபுல்லாக வேறு வழி இல்லைன்னா அந்த அளவுக்கு அடி இருக்குது, அங்கே ரெக்கார்டும் இருக்குது. மொத்தம் ஹாஸ்பிட்டல் சிசிடிவி கேமராலேருந்து எல்லாமே எவிடன்ஸ் கரெக்டாக இருக்குது. 5 செக்ஷனில் ஹெவியாக அம்மாள் எஃப்ஐஆரும் போட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு. எடுத்து எஃப்ஐஆர் போட்டு ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 1 நாள் 2 நாள், இப்போ 1 வாரம் ஆகுது, எந்த நடவடிக்கையும் அவங்க எடுக்கல. நான் பெயிலபிள் செக்ஷன் தான். அவனை பிடிக்கணும்னு நினச்சா 1/2 மணி நேரத்தில் அவன் பிடிச்சிடலாம். பக்கத்துலேயே தான், பிடிக்கணும்னு நினச்சா 1/2 மணி நேரத்தில் பிடிக்கலாம். ஆனால் அவங்க என்ன திரும்ப பண்ணாங்க, நானும் ரிக்வஸ்ட்டாக போய் 1 வாரம் 10 நாள் பெட்டில் இருந்துட்டு போய் நான் அவங்க ரிக்வஸ்ட்டாக 5-6 வாட்டி இன்ஸ்பெக்டர்கிட்டையும் எஸ்ஐக்கிட்டையும், சார் அதாவது என்ன வேறு யாரோன்னு நினைக்காதீங்க, உங்கள் பொண்ணுக்கு இந்த மாதிரி அடி வாங்கியிருந்தா நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க, நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுப்பீங்களோ அதை பண்ணுங்க சார் அப்படின்னு ரிக்வஸ்ட்டாக அவங்ககிட்ட இறங்கி நான் 5 வாட்டி 6 வாட்டி கெஞ்சி நான் அவங்ககிட்ட கேட்டேன்.
அவங்க என் அடி அவங்க கண்ணில் பார்க்குறாங்க. என்னால் ஏன் வேலை என்னால் பண்ண முடியல சார் அப்படின்னு அவங்க கிட்ட நான் கேட்குறேன். புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றேன்? எங்கள் அம்மா தான் எனக்கு பண்ணுறாங்க, ஏன் வேலையை என்னால் பண்ண முடியாத அளவுக்கு என்ன அடிச்சிருக்கான். அவங்க அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி 5 வாட்டி ரிக்வஸ்ட்டாக கேட்டேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க அதுக்கு ரியாக்டே பண்ணல. 25 நாள் ஆச்சு. அவங்க பிடிக்கவே கிடையாது அக்யூஸ்ட்டு. 25ஆவது நாள் சொல்கிறேன், சார் எஸ்ஐக்கு ஃபோன், எப்படி பிடிக்க மாட்டேன்னு தெரியும், இருந்தாலும் நான் சொல்லலான்னு ஃபோன் பண்ணி எஸ்ஐக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், சார் இந்த மாதிரி அக்யூஸ்ட் வந்து முன்னாடி தான் வரான், நீங்கள் அவனை வந்து பிடிங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டோம். கோர்ட்டுக்கு போயிட்டு நான் எஸ்ஐக்கு கால் பண்ணுறேன், சார் இந்த மாதிரி அக்யூஸ்ட்டு பிடிச்சிட்டிங்களா சார்? நான் வந்துட்டேம்மா, அவங்க வீட்டால் தான் வந்திருக்கேன், பிடிக்கிறதுக்காக தான் வந்தேன். ஆனால் அவங்க 25ஆவது நாள், நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த 25ஆவது நாள் நான் வந்து ஹைகோர்ட்டில் பெயில் ஆர்டர் வாங்கிட்டு இருக்கிறாங்கம்மா, நான் பெயில் ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அக்யூஸ்ட் வீட்டில் போய் நீங்கள் ஒரு போலீஸு, நீங்கள் போய் அக்யூஸ்ட் வீட்டில் போய் பெயில் ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டீங்க, சூப்பர் சார் அப்படின்னு நான் வந்துட்டு. ஏன்னா இந்த விஷயத்தை கேட்கும்போதே நான் வருது, எனக்கு நிறைய விஷயம் பேசணும்னு வருது, ரொம்ப அசிங்கமாக இருக்குது எனக்கு பேசுறதுக்கு அசிங்கமாக இருக்குது. ஒரு அக்யூஸ்ட் வீட்டில் போய் ஒரு எஸ்ஐ வந்து எஃப்ஐஆர் நான் வாங்கிட்டு வந்துட்டேன், பெயில் ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்க கிட்ட சொல்கிறாரு. இந்த மாதிரி அப்போ எந்த அளவுக்கு சட்டம் வந்து அங்க ஸ்ட்ராங்கா இருந்தா அப்ப இங்கேயும் ஸ்ட்ராங்கா இருக்குமா? அப்ப அங்க வீக்கா இருக்கிறதுனால ஏன் இவங்களுக்கு, அதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு இவங்க ஃபேவரா இருக்காங்களா கவர்மெண்ட், இல்ல பாதிப்பு ஏற்படுத்துறது? அப்ப ஒரு பொண்ணு வந்து 1/2 கோடி திருடிட்டு, ஒரு குடும்பமே திருடிட்டு பொருள் எல்லாம் வச்சுக்கின்னு பொண்ணு வேணான்னு அடிச்சு உயிர் போற மாதிரி அவங்களை கஷ்டப்படுத்தி அசிங்கப்படுத்தி வாழ்க்கையும் அந்த பொண்ணு வாழ்க்கையும் அழிச்சிட்டு அந்த பொண்ணு எல்லாமே முடிச்சுட்டு மொத்தமா அந்த பொண்ணு மேல பழியும் போட்டு அசிங்கப்படுத்திட்டு எப்படி இவங்க இந்த மாதிரி சுதந்திரமா நடமாடிட்டு இருக்காங்க? அது கவர்மெண்ட் வந்து அதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, காவல்துறை வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபேவரா பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நான் 50 லட்சத்தையும் தொலைச்சிட்டு, அப்ப நானும் அலைஞ்சியும் அடியும் வாங்கிட்டு பிசிக்கலாவும் பினான்சியலாவும் மொத்தமா எங்க அப்பா அம்மா சொத்து எல்லாம் மொட்டடிச்சு இவங்கிட்ட கொடுத்துட்டு அப்ப ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்து இருக்கணும். அவங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு தான் அப்ப அரசு இது இருக்கா, சட்டம் இருக்கா? அப்ப அதுக்கு தான் வந்து கவர்மெண்ட் அரசாங்கம் வேலை செஞ்சுட்டு இருக்கா. அப்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன ஒரு இது இருக்கு? அப்ப பாதிப்பு ஏற்படுத்தினவங்களுக்கு ஃபேவரா இருக்குன்னா அப்ப பாதிப்பு அடைஞ்சவங்களுக்கு அப்ப இது இன்னும் அகென்ஸ்டா தானே இருக்காங்க. அப்ப என்ன, போலீஸ் ஸ்டேஷன்ல தான், அதாவது போலீஸ் வந்து எல்லாருமே தப்பானவங்க கிடையாது. சில பேர் இருக்காங்க, சில பேர் கொஞ்சம் நல்லவங்களாவும் இருக்காங்க, எனக்கு ஃபேவராகவும் நிறைய, அதாவது எப்படி சொல்லி, எனக்கு உண்மையா எனக்கு என்கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் வச்சு அவனுக்கு சில பேர் தண்டனையும் கொடுத்துருக்காங்க. சில பேர் பண்ற வேலைங்களால மொத்தமா எல்லாருக்குமே ஒரு அந்த மொத்தமா அரசாங்கத்துக்கு அந்த ஒரு கெட்ட பேர் வருது இல்ல, அதனால அந்த சில பேர் ஏன் எந்த தைரியத்தில் அவங்க அப்படி பண்ணும், அதாவது யாரு பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு அவங்க ஃபேவரா பண்ணாங்க, பாதிப்பு ஏற்படுத்தணுங்களுக்கு ஏன் அவங்க ஃபேவரா பண்ணும், அது ஒரு விஷயம். சரி, போலீஸ் ஸ்டேஷன்ல தான் பல விஷயம் பண்றாங்க, அப்படி இப்படி முட்டி மோதி போலீஸுங்களை நம்மளே ஒரு ஸ்ட்ராங்கா எவிடன்ஸ் எல்லாம் ஏதோ ஒன்று இது பண்ணி ஒரு கட்டத்துக்கு நம்ம கோர்ட்டு வரைக்கும் இழுத்துன்னு போய் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி பல வாட்டி அவனை நம்ம கோர்ட்டுக்கு எடுத்து போய் விட்டாலுமே போராடி கோர்ட்ல போனா என்ன பண்றாங்கன்னா ஜட்ஜு வந்து ஓன் பெயில விட்டுறாரு. ஆக மொத்தத்தில் நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு நம்ம சட்ட ரீதியா லீகலா நம்ம எல்லா எவிடன்ஸும் ரெடி பண்ணி அவனை வந்து அந்த குற்றவாளியை வந்து நிரூபிச்சாலுமே எல்லா எவிடன்ஸோட அப்படி போயிட்டு இப்படி வந்துடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போராடுறேன், முடிஞ்ச அளவுக்கு கோர்ட் வரைக்கும் அவங்களை பல டைம் எடுத்துட்டு போறேன், கோர்ட்லயே பெயில் வந்து ஓன் பெயில் கொடுத்துறாரு ஜட்ஜ், ஓன் பெயில் கொடுத்து இப்படி வந்துடுறாங்க. அப்ப என்ன இதுல நான் எதுக்கு போராடணும்? அப்ப பாதிப்பு சொத்து எங்களோட 50 லட்சத்தையும் எங்க அப்பா அம்மா எந்த திருடிட்டுவேன், அப்ப அவங்க குடும்பமே சாப்பிடுது அனுபவிக்குது, என்னை அடிச்சுட்டாங்க, என்னை அசிங்கமும் படுத்துட்டாங்க. அப்ப அந்த மாதிரி தப்பானவங்களுக்கு தான் இது வரைக்குமே அவங்க ஃபேவர் பண்ணிட்டு இருக்காங்க, சட்டத்திலயும் சரி, கோர்ட்லயும் சரி, நீதிமன்றத்திலும் சரி, இதுலயும் சரி, போலீஸ் ஸ்டேஷன்லயும் சரி. அப்ப நாங்க ஏன் போராடணும்? அப்ப நாங்க செத்து போயிடணுமா? அப்ப நாங்க போராடுறதுல எந்த பிரயோஜனம் இல்லையே. நாங்க உயிர் கொடுத்து போலீஸ் பண்ண வேண்டிய வேலையை நாங்க எவிடன்ஸோட அவங்க ரெடி பண்ணி என்னென்னமோ பண்ணி அப்படி எடுத்துட்டு போய் விட்டாலும் போயிட்டு இப்படி போன வேகத்துல வந்துடுறாங்களே. அப்ப இது நாங்க சட்டத்தை எப்படி நம்ப முடியும்? எப்படி சட்ட ஒழுங்கு எப்படி கரெக்டா இருக்கு? சரி, அதுதான் போட்டு நாசமா போட்டுன்னு பசங்க, என் குழந்தைங்க வந்து அவங்க வச்சிருக்காங்க, 2 பசங்க ஆம்பளை பசங்க இருக்காங்க, 10 ஏக்கரா சொத்து இருக்கு இவன் மேல. அதுவும் நான் வந்த பின்னாடி அந்த சொத்து ஃபுல்லா அவங்க அப்பா மேல மாத்திருக்காங்க, நான் கோர்ட்டுக்கு போவோம் அப்படின்றதுனால அந்த சொத்து லீகலா இப்ப பசங்க என்கிட்ட மெஜாரிட்டி எனக்கு வந்துருன்ற காரணத்துக்காக என் பசங்களை வந்து விடாம என் ஹஸ்பண்ட் மாமனார் மாமியாரே வச்சிருக்காங்க. சரி, இதுதான் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னு கோர்ட்டுக்கு நான் போறேன், கிருஷ்ணகிரி வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போறேன், என் பசங்க எனக்கு வேணும்னு சொல்லி நான் கேட்கறேன், நான் வளர்க்குறேன், என் பசங்க எனக்கு வேணும்னு. அங்க போனா தீர்ப்பு பாத்தீங்கன்னா அவனுக்கு அங்கேயும் வந்து அக்யூஸ் ஃபேவரா தான் வருது. எப்படின்னா, நான் என் பசங்களை, அதாவது நம்ம செத்து தான் போவோம் அப்படின்ற விஷயம், அந்த நார்மல் டெலிவரி அப்போ உங்களுக்கு தெரியும், சுகப்பிரசவம் எனக்கு 2மே குழந்தைங்க, செத்து போவோம்னு தெரியும், வலி அவ்வளோ தாங்க முடியாத வலி உங்களுக்கு தெரியும்ல, நார்மல் டெலிவரினா படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரியுது. ஆனாலுமே நம்ம குழந்தை இந்த உலகத்துக்கு வெளியில வரணும், அந்த குழந்தைய எடுத்துட்டு கூட எனக்கு கொண்டுருக்குன்னு சொல்லி தான் நான் சொல்லியிருக்கேன். அந்த 2 குழந்தைக்குமே அந்த வலி தாங்க முடியாதப்போ நான் செத்து போயிடுறேன் நான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன், அந்த வலிக்கு நான் செத்து போயிடுவேன், பசங்களை பெத்துட்டு கூட நம்ம செத்து போயிடலாம், குழந்தைங்க உயிரோடு வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சு அவங்க 2 பேரையும் கடமை எல்லாருமே பண்றாங்க, நானும் பண்ணியிருக்காது. ஆனா என் வலி எனக்கு தெரியும், அதை நான் சொல்லிதான் ஆகணும், எல்லாருக்குமே வலிதான் கடமை தான். ஆனா என் வழியை நான் இங்க பதிவு பண்ணணும். அவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்று அவங்கள அந்த குழந்தைங்கள
தூக்கம் இல்லாம எத்தனை ராத்திரி என்னோட தூக்கத்தை தொலைச்சி அவங்களுக்கு பால் கொடுத்து அவங்கள சீராட்டி அவங்க பாத்ரூம் போவாங்க பாத்தீங்களா, டாய்லெட் குழந்தைங்க போவாங்களா பாத்தீங்களா, அப்பெல்லாம் அது துணியை துவைக்கிறதுக்கோ இல்லை அவங்கள கழுவுறதுக்கோ அந்த விஷயம் பண்ணும்போதெல்லாம் அவங்க 3 பேரும் வரல. அப்போ நான் பண்ணேன். அவங்கள தூக்கம் இல்லாமல் வளர்த்தப்ப அவங்க வரல, அப்போ நான் பண்ணேன். அவங்களுக்கு காலையில் டெய்லியும் அவங்களுக்கு 5 மணிக்குன்னா அவன் உடம்பு அவன் அடிச்சு போட்டுருவான் குடிச்சிட்டு வந்து, அப்படியுமே 5 மணிக்கு எந்திரிச்சு அவங்கள ஸ்கூலுக்கு நான் உடம்பு சரியில்லாமலுமே அனுப்ப முடியாதுன்ற கண்டிஷன்லையும் அப்பயும் நான் 5 மணிக்கு எந்திரிச்சு அவங்கள சமைச்சு ஸ்கூல் லீவ் போடக்கூடாதுன்னு அவங்கள அனுப்பிச்சு வைப்பேன். அப்போ யாரும் வரல. அவங்களுக்கு துணிமணி துவைக்கிறப்ப வரல. அவங்கள கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறது, அவங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுக்குறது, அவங்கள ஒரு மாதிரி ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸாக கிளாஸில் வர வைக்கிறது, டாப்பர்ஸாக வர வைக்கிறது, மொத்தமா அவங்கள தலை முடி கட் பண்ணதுல இருந்து கால் செருப்பு போற வரைக்கும் ஒன்னொன்னா என் பிள்ளைங்களை அப்பா அம்மா 2 பேர் ஒரு வீட்டுல இருந்தாலும் நாங்க அப்போ நான் தனியாலாம் நின்றுதான் என் குழந்தைங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா நான் வளர்த்திருக்கேன். என்னோட எனர்ஜி எவ்வளவோ லாஸ் பண்ணி கூட அவங்களை வளர்த்திருக்கேன். அப்பெல்லாம் எங்க மாமனார் மாமியார் என் ஹஸ்பண்ட் வரல. நான் உயிர் கொடுத்து வளர்த்து அவங்கள பாதி ஆம்பளைங்க ஆக்குற வரைக்கும் வரல. இது என் பிள்ளைங்க எனக்கு வேணும். ஏன்னா ஸ்கூல் பேஸ் பண்ணி தான் ஜட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு ஜட்ஜு கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல. 2 லட்சம் ஆகுது ஃபீஸ் கட்டுறது, உங்களால் படிக்க வைக்க முடியாது, அவங்க படிக்க வைக்கிறாங்க அப்படின்றத வச்சுதான் ஜட்மெண்ட் பசங்க அவங்க கிட்டே இருக்கும், அப்பா கிட்ட வளரட்டும் அப்படின்னு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஜட்ஜு. நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ இத்தனை வருஷம் நான் என் குழந்தைங்கன்னு எஃபர்ட் எடுத்து பண்ணும்போது அப்பெல்லாம் அவங்க வரல, மாமனார் மாமியார் என் புருஷன் வரல. எப்படி இப்போ மட்டும் சொத்துக்கு பிரச்சனை வரும், இடைஞ்சல் வரும்ன்றப்ப அவங்க வளர்ந்துட்டாங்க, இனிமே அவங்க வேலையை அவங்களே பண்ணிப்பாங்க அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்க இப்போ அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அவங்க அதை யோசிக்கணும், ஜட்ஜி யோசிக்கணும். காவல்துறையில தான் இப்படி இருக்குன்னு அங்க நம்ம கோர்ட்டுக்கு போனா அங்கேயுமே அவனுக்கு அக்யூஸ்டுக்கு ஃபேவரா தான் அங்கேயும் தீர்ப்பு சொல்றாங்க. அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி அங்க போனாலும் நம்மளுக்கு அங்க அடிதானே விழுது. இப்ப எங்கேயுமே அப்போ ஒரு கட்சியில இருக்கும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு ஸ்கூல் படிப்பு ரீதியா தான் அவங்க 2 லட்சம் ஃபீஸ் கட்ட முடியாது அப்படின்றத வச்சுதான் அவங்க ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் பதில் என்ன சொல்ல வரேன்னா, ஜட்ஜு கொடுத்துருக்க ஜட்மெண்ட்டுக்கு நான் பதில் சொல்ல வரேன். ஒரு ஸ்கூல் வந்து நேஷனல் லெவல் சிலபஸ் இல்லைன்னா, அதாவது என்ன சொல்றது, சிபிஎஸ்சி ஸ்கூல் படிக்க வைக்கலாம், சிபிஎஸ்சி இல்லைன்னா ஸ்டேட் போர்டில் படிக்க வைக்கலாம், ஸ்டேட் போர்டு முடியலன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் சின்ன ஸ்கூல் படிக்க வைக்கலாம், அது கூட நம்மளால முடியலன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, அதுல ஃப்ரீயா படிக்க வைக்கலாம். அப்ப படிப்பு வந்து எங்கனாலும் கொடுக்கலாம், எப்படினாலும் கொடுக்கலாம். ஆனா அம்மாவோட வளர்ப்புன்றது வந்து அம்மாவால மட்டும்தான் கொடுக்க முடியும். 1000 பேர் இருந்தாலும் அந்த வளர்ப்புக்கு ஈடாகாது, அவங்களால வளர்க்க முடியாது. அப்போ அந்த விஷயம் பேசிக் விஷயம் கூட புரியாம அக்யூஸ்டு அவன் வந்து இன்னொருத்தர் ஒய்ஃப் கூட வீடு எடுத்து வச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்கான். அப்ப அவங்க பசங்க அவங்க கூட இருக்கட்டும்னு வச்சு வளரட்டும்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்ப நான் 1.5 வருஷமா நான் உயிர் கொடுத்து நான் போராடிட்டு இருக்கேன், இத்தனை வருஷம் பசங்களை வளர்த்துருக்கேன். அப்ப பசங்க எனக்கு இல்லையா? இது ஒரு ஜட்ஜ்மெண்டா? அப்ப கோர்ட் போலீஸ் ஸ்டேஷன்லயும் இதே ஒரு பிரச்சனை. அப்ப கோர்ட்லயும் அப்ப எங்க போனாலுமே நம்மளுக்கு அக்யூஸ்ட் எங்களுக்கு ஃபேவரா தான் அவங்களுக்கு இதுக்கு என்ன சொல்றது ஃபேவரா சப்போர்ட் பண்ணி அவங்க தீர்ப்பு வருது. அப்ப நான் பாதிக்கப்பட்டவங்க நான் போராடிட்டே இருக்க வேண்டியதுதான். நான் அவையாகிற வரைக்கும் கோர்ட்லயும் எந்த தீர்ப்புல 3 வருஷம் ஆகுது. நான் என்னுடைய பர்சனல் கேஸ் போட்டு ஊத்தங்கரையில இது வரைக்கும் ஒரு சொல்யூஷனும் வரல. அவன் வரான், பிக்னிக் வர மாதிரி வரான், அவன் கீப் வீட்டுக்கு கட்டப்பை தூக்கி நேரா போறான். நான் வேடிக்கை பாக்குறது, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. என்கிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்கு, எல்லாமே ப்ரூஃப் பண்ணிட்டேன். என்ன பண்ண போறீங்க? முடிஞ்ச அளவுக்கு இந்த கட்சி டிவிக்கு வந்துச்சுன்னா, விஜயனா வந்தாருன்னா, இந்த ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல 95% முடிச்சிடணும். புரியுதானா? முடியாததுன்றது மட்டும்தான் கோர்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி போகணும். இவங்க என்ன பண்றாங்க, போலீஸ் ஸ்டேஷன் ஒரு அளவுக்கு பேசுறாங்க, நான் கோர்ட்ல பாத்துக்கிறேங்க. கோர்ட் வந்து எதுக்கு இருக்குன்னா, அந்த கோர்ட் இருக்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அக்யூஸ்டுங்களுக்கு ஃபேவர் பண்றாங்கன்னா இவங்க என்ன பண்ண திரும்ப பண்றாங்க, என் ஹஸ்பண்டும் அந்த பொண்ணு 2 பேரும் இல்லீகல் அஃபேர்ஸ். இவங்க 2 பேரும் கோர்ட்ல நம்ம கேஸுக்கு போயிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், கேஸ் நம்மள கோர்ட் வந்து நம்மள இனிமே நாங்க கோர்ட்ல கேஸ் கொடுத்தோம். அவன் அந்த பொண்ணு வந்து புருஷனுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துறா, இவர் வந்து எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துறா என் ஹஸ்பண்ட். அப்ப சட்ட ரீதியா நாங்க டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டுங்க, இனிமே கோர்ட் தான் எங்களுக்கு பாதுகாப்பு. நாங்க இனிமே எத்தனை வருஷம்னாலும் கோர்ட் 10-15 வருஷம் அவங்க முடிவு வரைக்கும் நாங்க வந்து அது வரைக்கும் நாங்க ஜாலியா வாழ்க்கை வாழ்ந்துக்கிறோம். நீங்க 50 லட்சமும் கொடுத்துட்டு வாழ்க்கையை விட்டுட்டு குழந்தைங்களும் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு மொத்தமா உடம்புல உயிர் இருக்கிற கடைசி வரைக்கும் நீங்க போராடிட்டே இருங்க, நீங்க அலைஞ்சிட்டே இருங்க. நாங்க வந்து கோர்ட்டுடைய சப்போர்ட்னாலையும் காவல்துறை சப்போர்ட்னாலையும் நாங்க 2 பேரும் கள்ளக்காதலர் வந்து ஜாலியா நாங்க லைஃப் என்ஜாய் பண்றோம் அப்படின்னா, அப்ப நாங்க இத்தனை லட்சம் போன நஷ்டம், என் வாழ்க்கை போச்சு, பிள்ளைங்க போச்சு, எல்லாமே விட்டுட்டு அப்ப நாங்க எப்படி அவையா சாகர வரைக்கும் நாங்க நடமாடிட்டே இருந்தா, அப்ப நாங்க எதுக்கு சட்டம் ஒரு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு தான் நாங்க நாடி போறோம். அப்ப அக்யூஸ்ட் தான் ஃபேவரா போறாங்க. அப்ப நாங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு எங்களுக்கு அகைன்ஸ்டா தானே இருக்கு. அப்ப எதுக்கு நாங்க சட்டத்தை நாடி போனோம்? அப்ப எந்த பிரயோஜனமும் எங்களுக்கு இல்லையே. அப்ப இது எல்லாமே மாறணும்னா என்ன தெரியுமா நடக்கணும், முடிஞ்ச அளவுக்கு 95% இந்த மாதிரி ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லா பிரச்சனையும் போலீஸ் ஸ்டேஷன்லயே முடிச்சிடணும்.
95% முடியாததான் கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்ல தான் டைம் இல்லையே, நிறைய கட்டி வச்சிருக்காங்க. அதனால வாய்தா போட்டு நம்ம அவையாகிற வரைக்கும் நம்மள விட மாட்டாங்க, நாங்கள் சாகிற வரைக்கும் இதே தான் பண்ணுவாங்க. அதனால முடிஞ்சாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல 95% 2 தரப்பினரையும் நிக்க வச்சு முடிச்சிருங்க. அந்த விஷயத்தை முடிச்சுட்டு நீங்க அங்கே உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டாலே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும்ல. கோர்ட்டுக்கு வருஷ கணக்குல அவையார் மாதிரி அலையணும் தேவையில்ல. அப்ப அக்யூஸ்டுங்க 2 பேரும் கள்ளக்காரில் இருக்கிறவங்க ஜாலியா இருக்காங்க. அப்ப நாங்க 1000 பேர் சாட்சியா கல்யாணம் பண்ணவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அலைஞ்சிட்டு இருந்துச்சு, செலவு பண்ணிட்டு அப்பா அம்மா இன்னும் அவங்கள சாகடிக்கிறவங்க அவங்களையும் உயிர் எடுத்துட்டு நாமளும் செத்து சுண்ணாம்பாய் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த தாவைக்கா உறுப்பினர் சுகன்யா அவர்களுக்கு ரொம்ப நன்றிங்க. அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை இத்துடன் விடைபெறுவது விஜய் கார்த்திக்.